பழனி பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகிகள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பழனி கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம், செல்வகுமார் ஆகியோர் திருப்பதிக்கு நெய் விநியோகம் செய்த ஏஆர் புட்ஸ் நிறுவனம் பழனி முருகன் கோவிலுக்கும் நெய் விநியோகம் செய்கிறது என்று பக்தர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்த திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பரப்பியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு திண்டுக்கல் ஆவின் நிறுவனத்திடம் இருந்து மட்டுமே நெய் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் அவதூறு செய்திகளை பரப்பிய நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் பழனி கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. எனவே மத கலவரத்தை தூண்டும் உள்நோக்கத்துடன் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் அவதூறு செய்திகளை பக்தர்கள் நம்ப வேண்டாம் என்று கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் இதுபோன்ற அவதூறான செய்திகளை சமூக ஊடகங்களில் யாரும் வெளியிடவோ பரப்பவோ வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.